மகாநதி சீரியல் ப்ரெடிக்ஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி யாராவது நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருந்தீங்கன்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விஜயும், காவேரியும் அம்மாவோட சேர்ந்து இருந்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்க யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ, அந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இங்க விஜய் அந்த குழந்தைய ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு கூட்டு போயிடுறாங்க. கூட்டு போனதும் அம்மு இருந்துகிட்டு, "இன்னைக்கு ஸ்கூல்ல என்ன நடந்துச்சுன்னாப்பா, நான் ஒரு படம் வரைஞ்சேன். மிஸ் வரைய சொல்லியிருந்தாங்க ஃபேமிலி ஃபோட்டோவ. அதுல நான் உங்கள மட்டும் தான் வரைய முடியும். எனக்கு தான் அம்மாவே இல்லல்ல. அம்மா எப்படி இருப்பாங்கன்னே எனக்கு தெரியாதுல்ல. அப்படி இருக்கும்போது அம்மாவ எப்படிப்பா என்னால வரைய முடியும்? நீங்களும் அம்மா ஃபோட்டோவே என்கிட்ட காமிக்கவே இல்ல. நம்ம அம்மா எப்படி இருப்பாங்கப்பா? இந்த மாதிரி இருப்பாங்களா? அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வரைஞ்ச ஃபோட்டோவ அந்த விஜய் கிட்ட அந்த குழந்தை காமிக்கிறாங்க. உடனே விஜய் அத பார்த்துட்டு, "இது யாரு வரைஞ்சா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "எங்க மிஸ் தான். எனக்கு அம்மாவே இல்ல." அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன்னா, உடனே அவங்க வந்து இப்படி வரைஞ்சு குடுத்தாங்க. "உங்க அம்மா கண்டிப்பா வருவாங்க. உன்ன கேர் எடுத்து பார்த்துக்குவாங்க." அப்படின்னு சொன்னாங்க. ஒருவேள அம்மா மாரி தான் மிஸ்ஸும் இருக்கிறாங்களா? எனக்கு தெரிஞ்சு ஆகணும்ப்பா. அம்மாவோட ஃபோட்டோவ காமிங்கப்பா அவங்க கிட்ட. அம்மாவோட ஃபோட்டோ இல்லையா? அப்படின்னு அந்த குழந்தை அழுகுது. ஏன்னா, எங்க மிஸ்ஸ பார்க்கும்போது எனக்கு எங்க அம்மாவும் அப்படியே இருக்கணும்னு ஆசையா இருக்கு. அம்மா சீக்கிரம் வந்து என்ன கேர் எடுத்து பார்த்துக்குவாங்களே, என்ன கொஞ்சுவாங்களே எல்லாத்தையும் மாதிரி அப்படிலாம் அந்த குழந்தை கேட்குது. இங்க விஜய்க்கு என்ன பதில் சொல்லன்னே தெரியல. உடனே ப்ளீஸ்ப்பா அம்மா ஃபோட்டோவ காமிங்கப்பா, காமிங்கப்பா அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை அழுதுகிட்டே இருக்குது. உடனே விஜய் இருந்துகிட்டு வேற வழி இல்லாம ஃபோன்ல இருந்து காவேரி ஃபோட்டோவ இங்க குழந்தைகிட்ட காமிக்கிறாங்க. காமிச்சதும் இங்க குழந்தைக்கு அதிர்ச்சி ஆகுது. "என்னப்பா அம்மா ஃபோட்டோவ காமிக்க சொன்னா, மிஸ்ஸோட ஃபோட்டோவ காமிக்கிறீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்குற அந்த குழந்தை. "என்னடா இது அம்மா ஃபோட்டோ தான்டா" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க. உடனே அந்த குழந்தை இருந்துகிட்டு, "இல்லப்பா இது எங்க மிஸ் ஃபோட்டோ. நீங்க எங்க மிஸ் ஃபோட்டோ தான் காமிக்கிறீங்க. ஒரு வேள மிஸ் மாதிரியே அம்மா இருப்பாங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிக்கிட்டு இருக்குது. உடனே விஜய்க்கு அதிர்ச்சியா இருக்குது. "என்ன காவேரி என்ன சொல்றா? ஒண்ணும் புரியலையே. ஒரு வேள நம்ம காவேரி உயிரோட தான் இருக்காளா? இல்லாட்டி காவேரி மாரியேவும் இவங்க மிஸ் இருப்பாங்களா? என்ன நடக்குது? ஒண்ணும் புரியலையே!" அப்படின்னு சொல்லிட்டு இங்க விஜய்க்கு ஒரே அதிர்ச்சியா இருக்குது. என்ன சரி நாளைக்கு கண்டிப்பா காவேரியோட மிஸ்ஸ பார்த்தே ஆகணும். அப்பதான் இதுக்கு ஒரு பதில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து நினைக்கிறாங்க. சாரதா வந்துட்டு காவேரிய பொண்ணு பார்க்க வரத பத்தி காவேரி கிட்ட சொல்றாங்க. உடனே காவேரி வந்துட்டு "எனக்கு தான் கல்யாணமே வேண்டான்னு சொன்னேன்லம்மா. ஏம்மா இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன கேட்காம" அப்படின்னு காவேரி கோவப்படுறாங்க. உடனே சாரதா இருந்துகிட்டு "இங்க பாரு எனக்கு பிறகு உனக்கு துணையா யாராவது இருக்கணும்ல. அதுக்காக நீ கல்யாணம் பண்ணி தான் ஆகணும்" அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்றாங்க. உடனே காவேரி வந்துட்டு யோசித்து பார்த்துட்டு இருக்காங்க. எனக்கு என்ன என் கனவுல வந்த அந்த ஹீரோவே நேர்ல பார்த்ததும் அவர் ஞாபகமாவே இருக்குது. ஏன் இப்படியெல்லாம் நடக்குது? அவர் ஏற்கனவே கல்யாணம் ஆனவர் மாரி இருக்குது. அம்மாவோட அப்பாவா தான் இருக்கும்னு நெனைக்கிறேன். ஏன் அவர பத்தியே யோசனை எனக்கு தோணிக்கிட்டே இருக்கு அப்டின்ட்டு காவேரி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் சாரதா இருந்துகிட்டு, "ஏய் இங்க பாரு வேண்டான்னு சொல்லாம போய் கெளம்பு. காலகாத்தால நிவின் சொன்ன மாப்பிள்ளை வந்துருவாரு" அப்டின்னு சொல்லிட்டு எங்க சாரதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே காவேரி வந்துட்டு, "நான் கெளம்ப மாட்டேன்ம்மா, போம்மா எனக்கு கல்யாணம் விருப்பம் இல்ல" அப்டின்னு சொல்லிட்டு காவேரி பிடிவாதமா இருக்காங்க. இந்த நேரத்துல சாரதா இருந்துட்டு கங்காவுக்கு கால் பண்றாங்க. "இங்க பாருடி, அவ நான் சொன்னது எதுவுமே கேட்க மாட்டேங்கிறா. நீயே அவகிட்ட பேசிக்கோ" அப்டிங்கிறாங்க. உடனே கங்கா இருந்துகிட்டு காவேரி கிட்ட பேசுறாங்க. "என்னடி அம்மா சொல்றத கொஞ்ச நாள் கேளுடி. என்ன நீ கல்யாணம் பண்ணா தான் உனக்கு நல்லது. நான் கல்யாணம் பண்ணிட்டேன். அடுத்து யமுனாவும் கல்யாணம் பண்ணிட்டா. இன்னும் கொஞ்சம் நாள்ல நர்மதாவும் கல்யாணம் பண்ணிடுவா. நீயும் கல்யாணம் பண்ணுடி" அப்படின்னு சொல்லிட்டு இங்க கங்கா சொல்றாங்க. "இல்லக்கா எனக்கு கல்யாணத்துலலாம் விருப்பமே இல்லக்கா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "அதுவும் இல்லாமக்கா நான் உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும். எனக்கு அடிக்கடி ஒரு கனவு வந்துச்சுல்ல. நம்ம ஒரு வீட்டுக்கு போனோமே, எனக்கு டிஸ்சார்ஜ் ஆயி அந்த வீட்ல நெறைய பேர் இருக்கிற மாதிரி அந்த மாதிரி கனவு வந்துச்சுக்கா. அதுல ஒருத்தர் சினிமா ஹீரோ மாரி இருக்காருன்னு நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன்ல, அவர இன்னைக்கு நான் நேர்ல பார்த்தேன்க்கா" அப்படின்னு சொல்லிட்டு விஜய பத்தி காவேரி சொன்னது இங்க கங்காவுக்கே ஷாக் ஆகுது. என்ன விஜய பார்த்துருக்காளா? விஜய் உயிரோட இருக்கிறாரா? இவன் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கா? அப்படின்னு சொல்லிட்டு இங்க கங்கா யோசிச்சுட்டு இருக்காங்க. என்னமோ இங்க காவேரி இருந்துட்டு, "என்னக்கா? என்ன யோசிச்சுட்டு இருக்க? அமைதியா இருக்கிற?" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க. உடனே "இல்லடி, அது எப்படி உன் கனவுல வந்தவர நீ நேர்ல பார்க்க முடியும்?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "நான் தான் சொன்னேன்ல, ஒரு பொண்ணு என் கூட ரொம்ப அட்டாச்டா ஆயிடுச்சுன்னு. அந்த பொண்ணோட அப்பா தான்க்கா அது" அப்படின்னு சொல்லிட்டு இங்க காவேரி சொன்னோனயும், கங்கா இருந்துட்டு, "என்ன சொல்றா? அவளோட பொண்ண தான் பார்த்துருப்பாளா? விஜய் உயிரோட இருப்பாங்களா? இவ சொல்றதெல்லாம் பார்த்தா விஜய் சொல்ற மாதிரியே இருக்கு. விஜய் ஞாபகம் கொஞ்சம் கொஞ்சமா இவளுக்கு திரும்பி வருதா?" அப்படின்னு கங்கா 1008 யோசிச்சுட்டு இருக்காங்க. உடனேவும் "சரிடி, நான் அம்மா கிட்ட பேசிக்கிறேன். குடு" அப்படிங்கிறாங்க. எனக்கு அங்க வந்துட்டு சாரதா கிட்ட, "அம்மா அவ பேசுறதெல்லாம் பார்த்தா அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா பழைய நினைவெல்லாம் திரும்ப வருந்துற மாரி இருக்குதும்மா. இந்த நேரத்தில இவளுக்கு கல்யாணம் பண்ணி குடுக்குறது அவ்வளவு சரியா படும்னு எனக்கு தோணல. என்ன பண்ணனே எனக்கு ஒண்ணும் புரியலம்மா" அப்படின்னு கங்கா வந்து சாரதா கிட்ட சொல்றாங்க. "ஆமாடி, அப்ப நான் என்ன பண்ணடி? எனக்கு அவ பேசுறதெல்லாம் பார்த்தா பயமா இருக்குடி. அவளுக்கு பழசு கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகம் வர மாரி தான் அவ பேசிக்கிட்டு இருக்கா" அப்படின்னு சொல்லிட்டு இங்க கங்கா சாரதா கிட்ட சொன்னதும், "நிவின் கிட்ட நான் பேசுறேன்ம்மா" அப்படின்னு சொல்லிட்டு இங்க கங்கா நிவின் கிட்ட பேசுறாங்க. அவ அ விஜய் பேசுற மாதிரியே இருக்கு. கனவுல அடிக்கடி அந்த வீடு வருதுன்னு சொல்றா. அதுக்கடுத்து விஜய தான் அவ சொல்லிக்கிட்டு இருக்கா. விஜய் நேர்ல பார்த்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா. ஒண்ணுமே புரியல அப்படின்னு கங்கா வந்து நிவின் கிட்ட சொல்றாங்க. உடனே நிவின் இருந்துட்டு, "என்னங்க சொல்றீங்க? விஜய் அப்பனா உயிரோட இருக்கிறாங்களா?
எங்க இருக்கிறாருன்னு தெரியலையே! அவர் வீட்ல அங்க யாருமே இல்லங்க. ஒரு வேள தாத்தாவும், பாட்டியும் நம்மகிட்ட பொய் சொல்லி காவேரியோட குழந்தைய மட்டும் வாங்கி வச்சுக்கிட்டாங்களா? எனக்கு ஒண்ணும் புரியல. காவேரி வாழ்க்கைய விட்டு அந்த விஜய எப்படியாவது வெளிய அனுப்பணும். அவங்க 2 பேரும் பிரிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க வீட்ல உள்ளவங்க யோசிச்சுட்டே இருந்தாங்க. அத இப்ப செஞ்சுட்டாங்க போலருக்கு அப்படின்னு நிவின் பலவிதமா யோசிச்சுட்டு இருக்காங்க. நான் விஜய் இருக்கிறாரான்னு நான் விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க நிவின் சொல்றாங்க. சரிங்க அப்பன்னா இப்போதைக்கு கல்யாணத்த பத்தி பேச வேண்டாம். நான் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கிட்ட பேசிடுறேன் அப்படின்னு நிவின் சொன்னதும், இங்க காவேரி கிட்டயும் சாரதா வந்து இப்போதைக்கு உனக்கு கல்யாணம் வேண்டாண்டி. மாப்பிள வீட்டுக்காரங்க ஏதோ வேலை விஷயமா வே வர முடியலையாம். அதனால இன்னொரு நாளைக்கு வரோன்னு சொல்லிட்டாங்களாம். இப்போதைக்கு அவங்களால வர முடியாது அப்படின்னு சொன்னதும் காவேரி ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க. இன்னொரு பக்கம் விஜய் சித்தப்பாவும், சித்தியும் தாத்தா கிட்ட பேசுறாங்க. "அப்பா இன்னைக்கு நாங்க காவேரிய பார்த்தோம்ப்பா. இவர் போயிட்டு நேரா காவேரி கிட்ட, நீ எதுக்கு இங்க வந்த?" அப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாரு. ஆனா காவேரிக்கு, "நாங்க யாருன்னே இன்னும் தெரியலப்பா. அவளுக்கு இன்னும் பழசெல்லாம் ஞாபகமே வரலப்பா." அப்படின்னு இங்க விஜய் சித்தி சொல்லிக்கிட்டு இருக்காங்க தாத்தா கிட்ட. "அப்படியா காவேரிய பார்த்தியா? அவ இங்க தான் இருக்கிறாளா?" அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவும் ஆச்சரியப்படுறாங்க. எனக்கு என்னமோ பயமா இருக்குடா. ஒரு வேள காவேரிய விஜய் பார்த்துட்டா அப்டி சொல்லிட்டு தாத்தா யோசிக்கிறாங்க. நாங்க எப்படியோ காவேரி கிட்ட பேசி சமாளிச்சுட்டோம். அவ கிட்ட போய் இவரு கோவமா பேசினாரா, கோவமா பேசினோனே நீங்க யாரு எதுக்காக என்கிட்ட பேசுறீங்க அப்படின்னு கேட்டதும், இல்ல எங்களுக்கு தெரிஞ்சவங்க மாரி இருந்துச்சு. அதனால தான் பேசணும் அப்படின்ட்டு எப்படியோ சமாளிச்சுட்டு வந்துட்டோம். நாங்க சாரதாவ தான் பார்க்கல. சாரதாவ பார்த்து இந்த ஊர விட்டு போக சொல்லணும். அப்படி போனா தான் நல்லது அப்படின்ட்டு விஜய் சித்தப்பா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. தாத்தா இருந்துகிட்டு, உடனேவும் சரிப்பா எப்படியாவது சாரதா கிட்ட பேசுங்க. நான் பேசணும்னாலும் சொல்லுங்க. நான் வந்து சாரதா கிட்ட பேசுறதுக்கு ரெடியா இருக்கேன். அப்படின்னு தாத்தா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா விஜய் கண்ல காவேரி படக்கூடாது. காவேரியும் விஜயும் பிரிஞ்சது பிரிஞ்சதாவே இருக்கட்டும். மறுபடியும் காவேரியோட விஜயோட வாழ்க்கையில காவேரி வந்தானா, அப்புறம் விஜய் குழந்தைக்கு ஏதாவது ஆபத்து வந்துரும். அத என்னால பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. அவங்க 2 பேரும் எப்பவுமே நல்லா இருக்கணும். அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்றாங்க. விஜய் சித்தப்பா இருந்துட்டு, நீங்க கவலைப்படாதீங்க மாமா. எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். நான் இருக்கிற வரைக்கும் நீங்க கவலைப்படாதீங்க. சாரதா அங்க தான் இருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். அந்த வீடையும் நானு கண்டுபிடிச்சுட்டேன். நான் போய் பேசுறேன் அப்படின்ட்டு விஜய் சித்தப்பா சொல்றாங்க. சரிங்க மாப்பிள ஏதாவது பண்ணுங்க மாப்பிள. விஜய் கண்ணுக்கு சாரதாவோ, காவேரியோ பற்றக்கூடாது. அப்படி பட்டா உண்மையெல்லாம் விஜய்க்கு தெரிய வந்துரும். நம்ம இவ்வளோ பெரிய துரோகம் விஜய்க்கு பண்ணியிருக்கோம்னு தெரிஞ்சா விஜயால தாங்க முடியாது. என்ன முடிவுனாலும் எடுப்பா. நம்மள விட்டு கிளம்பி கூட போக முடிவு எடுத்துருவான். அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்றாங்க. விஜய் சித்தப்பா இருந்துட்டு, "அவ்வளோ தூரம் நான் போக விடுவேனா? நீங்க கவலைப்படாதீங்க மாமா. எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு இங்க விஜய் சித்தப்பா ஆறுதல் சொல்றாங்க. உடனேவும் இங்க விஜய் சித்தப்பா எப்படியாவது அந்த சாரதாவ மீட் பண்ணி பேசி ஆகணும். காவேரி இருக்கக்கூடாது அந்த நேரத்தில அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சித்தி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மறுநாள் விஜய் ஸ்கூல்ல அம்முவ கொண்டு போய் விடுறதுக்காக போறாங்க. அ அந்த நேரத்தில விஜய் சித்தப்பா வர்றாங்க. "விஜய் எங்க போற?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சித்தப்பா நான் காவேரிய போய் ஸ்கூல்ல விட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "எங்கடா ஸ்கூலுக்கு போய் நீ விட போறியா?" அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நான் இன்னைக்கு அம்முவோட சேர்ந்து ஸ்கூல்ல நான் போயிட்டு விட போறேன். அப்படி சொல்லிட்டு விஜய் சித்தப்பாவும், சித்தியும் சொல்றாங்க. "இல்ல சித்தப்பா, உங்களுக்கு எதுக்கு நானேவும் அம்முவ போய் விட்டுட்டு வந்துடுறேன்." அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க. "இல்ல அம்முவோட டீச்சர நான் பார்க்கணும்டா. அம்மு எப்படி அவங்க டீச்சர பத்தி நல்ல விதமா சொன்னா. அவங்க டீச்சர் எப்படி இருக்காங்கன்னு சொல்லி நான் பார்க்கணும்." அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சித்தப்பாவும், சித்தியும் சொல்றாங்க. உடனேவும் இங்க விஜய் இருந்துட்டு, "இல்ல நானும் பார்க்கணும் அவங்க டீச்சர." அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க. ஏன்னா கா குட்டி காவேரி என்ன சொன்னான்னு தெரியுமா? அந்த ஃபோட்டோவ பார்த்துட்டு அவங்க மிஸ் வந்து காவேரிய மாதிரியே இருக்காங்கன்னு என்கிட்ட சொன்னா. என்னால நம்பவே முடியல. அதனால அவங்க மிஸ்ஸ நான் பார்த்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொன்னதும் விஜய் சித்தப்பா அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்படியெல்லாம் இருக்காது விஜய். சின்ன பிள்ளை ஏதோ தெரியாம சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறாங்க. இல்ல ஆனா அவ ரொம்ப அழுதான்னு சொல்லிட்டு காவேரியோட ஃபோட்டோவ அம்முக்கு காமிச்சேன். அந்த ஃபோட்டோவ பார்த்துட்டு அம்மா மாதிரியேவும் எங்க மிஸ் இருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா. உண்மையிலேயும் காவேரி தான் வந்திருக்காளா? இல்ல என்னன்னு எனக்கு தெரியல. நீங்க எல்லாரும் என்கிட்ட இருந்து ஏதாவது மறைக்கிறீங்களா? காவேரி உயிரோட தான் இருக்கிறாளா? அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாங்க. உடனே விஜய் சித்தப்பா இருந்துட்டு, நான் எதுக்குடா உன்கிட்ட இருந்து மறைக்கணும்? விஜய் தான் காவேரி தான் இறந்து போயிட்டாளா? அப்படி இருக்கும்போது ஸ்கூல்ல எப்படி இருப்பா? அப்படின்னு விஜய் சித்தப்பா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா விஜய் சித்தி இருந்துகிட்டு, ஒருவேள அவ இங்க தான் டீச்சரா வேலை பார்க்குறாளோ அப்படின்னு ஷாக் ஆகி நின்னுட்டு இருக்காங்க. தாத்தாவுக்கு கொஞ்சம் பயமா இருக்குது. இன்னும் சில விஜய் இருந்துகிட்டு, இல்ல, இல்ல நான் அவங்க போய் மிஸ்ஸ போய் பார்த்துட்டு தான் வருவேன். பார்த்துட்டு வந்தா தான் எனக்கு இந்த சந்தேகமே போகும்." அப்படிங்கிறாங்க. "என்னடா விஜய் என்ன நம்பாம நீ போற மாரி இருக்குதுடா" அப்படின்னு தாத்தா சொல்றாங்க. "இல்ல தாத்தா, அவங்க மிஸ்ஸ ஏற்கனவே அம்மு பார்க்கணும், பார்க்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. இன்னைக்கு நான் மீட் பண்ணியே ஆகணும் தாத்தா. போயிட்டு வரேன்." அப்படின்னு சொல்லிட்டு இங்க அ குட்டி காவேரிய கூப்பிட்டு கிளம்புறாங்க. உடனே தாத்தா இருந்துட்டு, "என்ன மாப்பிள்ளை இவன் இப்படி சொல்லிட்டு போறான்? ஒரு வேளை காவேரி தான் அந்த ஸ்கூல்ல வேலை பார்க்குறாளா? காவேரி குட்டி காவேரி வேற சொல்லியிருக்கா. காவேரிய விஜய் மட்டும் பார்த்தா எல்லா உண்மையும் தெரிஞ்சுருமே." அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனேவும் விஜய் சித்தப்பா இருந்துக்கிட்டு, விஜய் கிட்ட போயிட்டு, "இங்க பாருடா விஜய், நானே போய் இன்னைக்கு அம்மாவ போய் விட்டுட்டு வரேன்." அப்படிங்கிறாங்க. "நான் தான் சொன்னேன்ல சித்தப்பா, நீங்க இப்படிலாம் பேசும்போது எனக்கு என்னமோ காவேரி உயிரோட தான் இருப்பான்னு சொல்லி சந்தேகமா இருக்குது. நான் அதுக்காகவே போய் பார்க்கணும்." அப்படின்ட்டு விஜய் வந்து அம்மாவ கூப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு கிளம்பி போறாங்க. அங்க போய்
போய் வெயிட் பண்றாங்க. ஆனா வந்து ஸ்கூலுக்கு உள்ள அதுக்குள்ளேயும் காவேரி போனதுனால, இங்க வெளியில வெயிட் பண்ணி பார்த்தோம். காவேரிய பார்க்க முடியல. சரி சாயங்காலம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அங்கருந்து கிளம்பி வந்துடுறாங்க. அம்முக்கு பாய் சொல்லிட்டு, என்ன அந்த மிஸ்ஸ பார்க்கணும்னு நெனச்சா இன்னைக்கு பார்க்க முடியலையே! என்ன செய்ய?" அப்படின்னு சொல்லிட்டு, எப்படியாவது சாயந்தரம் பிக்கப் பண்ண வரும்போது கண்டிப்பா அந்த மிஸ் யாரு? அது காவேரியான்னு எனக்கு தெரிஞ்சாகணும் அப்படின்னு விஜய் யோசிச்சுட்டே வராங்க வீட்டுக்கு. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லாருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.